ஹாய். பின்னாடி கட்டணம் இடிக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். பின்னாடி வேலை நடக்கிறதால சத்தம் இருக்கும். என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ எலெக்ஷன், டெல்லி எலெக்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்ச விஷயந்தான். பிஜேபி தான் ஜெயிக்கும்ன்றது தெரிஞ்ச விஷயந்தான். நிறையா சிக்கல் நடந்திருக்கு டெல்லி எலெக்ஷனில். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே டெல்லிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழல் பண்ணிட்டாரு, இந்த மதுபான ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது தொடர்பாக ஐடி ரைடு, இடி ரைடு, எல்லா அமைச்சர்களையும் அரெஸ்ட் பண்ணி, முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ணி, அதை கைப்பற்றி அவரை டீஃபேம் பண்ணி மக்கள் மனசில் வந்து நல்ல பேரை வந்து கெடுத்துட்டு அப்புறம் அந்த எலெக்ஷனை வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் 22 இடம் வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்குது. ஓகேவா, அந்த ஆயுஷி அந்த லேடி கூட ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, பட்டு இது ஒரு பார்ட்டாக இருக்கட்டும். மற்ற மாநிலங்கள் இதே மாதிரி, ஜார்க்கண்டு இதே மாதிரி பல மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி யூஸ் பண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த இடி, ஐடி இவங்கள யூஸ் பண்ணி தான் எல்லா ரைடையும் பண்ணி, டீஃபேம் பண்ணி, அசிங்கப்படுத்தி, மக்கள் மனசுலேருந்து அவங்கள வெளில எடுத்து அப்புறம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி நியாயமாக ஜெயிக்கிற மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணுறாங்க, இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு இருக்குது இதில். டிஃபேம் பண்ணி இது அசிங்கப்படுத்தி கொண்டு போகிறத வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், மேபி இருக்கலாம். நான் சொல்லியிருப்பேன், இது யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ பிஜேபியில் தப்பே நடக்கலையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தப்பே நடக்கலையா, இந்த எலெக்ஷனு பத்திரம் அதானி அம்பானிக்கு அள்ளி கொடுத்து அவங்க திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து, இதெல்லாம் ஏகப்பட்ட தப்பு இருக்குது. அந்த டிஃபேம் வந்து வரும், கூடிய சீக்கிரத்தில் வரும். அது ஏன்னா இப்போ இடி இவங்களாம் வந்து சிபிஐலாம் வந்து ஆளுங்கட்சி மேலே எடுக்க முடியாது நடவடிக்கை. அவங்களாம் இது மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இடி, ஐடி வந்துடும். ஹோம் மினிஸ்ட்ரி கீழே சிபிஐ வந்துடும். அதை நீங்கள் அவங்க எப்படி திருப்பி ரிட்டர்ன் அவங்கள இது பண்ண முடியாது. அதுக்கான சோர்ஸே கிடையாது. அப்படியே போனாலும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, ஆனால் இதுக்கு ஒரு இது வரும். இதோ எலெக்ஷனில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு மாயையை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஜெயிக்கல, அவங்க ஜெயிக்கல, இடி தான் ஜெயிச்சிருக்குது டெல்லி எலெக்ஷனில். இது ஸ்டேட் டு ஸ்டேட் சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு அப்புறம் காங்கிரஸ் யூஸ்லெஸ் பார்ட்டி. இப்போ வந்து டெல்லி எலெக்ஷனே எடுத்துங்க, ஆம் ஆத்மி வந்து 16 தொகுதியில் இன்னும் ஜெயிச்சிருக்க வேண்டியது. இப்போ 22 தொகுதியை தாண்டி இன்னும் ஒரு 16 தொகுதியில் ஜெயிச்சிருக்க வேண்டியது. இந்த காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, அங்கே போய் நடுவில் இந்த தேர்ட் பார்ட்டியாக வந்து உட்காந்துருக்கு இல்லையா, தேர்ட் பார்ட்டியாக உட்காந்து ஓட்டை பிரிச்சுட்டாங்க. அந்த ஓட்டுலாம் சேர்ந்ததுன்னா ஆம் ஆத்மிக்கு சேர்ந்ததாலே ஆட்டோமேட்டிக்காக ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கோம் இன்னும் 16 இடத்துல. இது வந்து காங்கிரஸ் வந்து சுத்தமாக ஒரு யூஸ்லெஸ் பார்ட்டியாக இருக்குது ஒரு 15 வருஷமாகவே. ஓகேவா, அதை வந்து நிமிர்த்துற அளவுக்குலாம் வந்து ராகுல் காந்திக்கோ பிரியங்கா காந்திக்கோலாம் இப்போ இதே கிடையாது, கெப்பாசிட்டியே கிடையாது. அது காங்கிரஸே காலி ஆகிடும். பிஜேபியோட எய்ம் என்னென்னா, தேர்ட் பார்ட்டி வரக்கூடாது, அது வரைக்கும் இந்த காங்கிரஸ்ன்ற பொம்மையை வச்சு அடிச்சுக்கினே இருப்போம். இது ஈஸியாக அவங்க வந்து வின் பண்ண முடியும் காங்கிரஸ் அவங்க. ஓகேவா, ஏன்னா 60 ஆண்டு கால ஊழல் அது இதுன்னு சொல்லி இதை ஒரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2014 இந்த காங்கிரஸ் தான் ஒரு மெயின் ப்ராடக்டே. 2013 சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த அண்ணா ஹசாரே போராட்டம் ஆரம்பிச்சது பாருங்கள் 2011-12. அப்போலேருந்தே காங்கிரஸை வந்து டீஃபேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒருத்தர் தான். அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பலனை அடைஞ்சி தான் 12 வருஷம் ஆட்சியில் இருந்தார். ஓகேவா, இப்போ என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை எட்டக மறுபடியும் தள்ளிட்டேன்னா அவர் அடுத்த போகிறாரு ஒரு ஸ்டேட்டாக, பஞ்சாப்,
ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் போய்கிட்டே இருக்கார். அப்போ அடுத்து ஒரு 5-6 ஸ்டேட்டு பிடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை டிஃபேம் பண்ணிட்டாங்க, அவர் காலி. ஓகேவா, அவர் திருப்பி மீண்டு வர்றதுக்கு நாளாகும். இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, அவர் ஒரு ஐஆர்எஸ், அவரை டிஃபேம் பண்ணுறது இன்றைக்கி இருக்க பதவியில் இருக்க ஐஆர்எஸ். இடி வந்து ஐஆர்எஸ் டீமு, ஐடி ஐஆர்எஸ் டீமு. இவங்க வந்து யாரை டிஃபேம் பண்ணுறாங்கன்னா, முன்னாள் ஊழியரான அரவிந்த் கெஜ்ரிவாலை டிஃபேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அதான் அதிகாரம். அதிகாரத்தை வந்து எப்படி வேணாலும் துஷ்பிரயோகம் பண்ணலாம். இன்றைக்கி பதவி, அன்றைக்கி அவர் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேருக்கு போயிருக்கலாம், வந்திருக்கலாம், காங்கிரஸ் ஆட்சியில் ரைடு போயிருக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் இன்றைக்கி அவருக்கே ஒரு ஆப்பு வருது பார்த்தீங்களா, அதே டீமு, அதே டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதுதான் ஒரு நேச்சர், கர்மான்னு பார்த்தீங்களா, அதான் இது. அதை விடுங்க, அது தப்பு. ஆக்சுவலாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு சிஎம், ஒரு 10% வந்து ஒரு விட்டுறலாம். இப்போ இந்த சின்ன சின்ன ஊழல்களை வந்து தடுக்க முடியாது, அது நேச்சர். அது வந்து அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டே இயங்கும். ரொம்ப மெகா ஊழல் போச்சுன்னா தான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா நம்ம சிஸ்டமே பயங்கர கரப்டடாக இருக்குது. இந்த கரப்டட் சிஸ்டத்தில் இதில் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு ரோடு போட அனுமதி தரணுன்னா கூட அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா போடவே முடியாது ரோடு. ஏதோ ஒரு 10% அப்படியே வளைஞ்சி கொடுத்த போகிற மாதிரி போட்டால் தான் உண்டு. சும்மா சொல்கிறேன், நான் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் செய்யவே முடியாது 100%. நம்ம நாடு அப்படி இருக்குது, மற்ற நாடுகளில் இருக்குது. நம்ம நாட்டில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு ஃபுல்லி கரப்டட். நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா சுற்றி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சுற்றி எல்லாருமே அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த ஃபோர்ஸில் வந்து சூசைடு வரைக்கும்லாம் போயிடும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு கவர்மெண்ட் ஊழியருக்கு லீவே தரல, கத்தி எடுத்து எல்லா பக்கத்தில் இந்த ஸ்டாஃப்லாம் கொத்திருக்காரு. அது மாதிரி ஒரு ப்ரெஷரை உருவாக்கிடுவானுங்க, கடுப்பாக்கிடுவானுங்க. அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் வந்து தேவைப்படும். அது சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணலாம், வழி இருக்குது. பட் ஆனால் இன்னைய காலத்தில், இன்னைய சூழ்நிலையில் முடியாது. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபிலாம். அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆட்சியில் இருக்கணும், எனிதிங் ஐ வில் டூ எனிதிங் டு பி இன் த பவர் அப்படின்னு இருக்காங்க. டூ மச் பவர் இஸ் எ த்ரெட் டு டெமோக்ரஸி. அதாவது ரொம்ப அதிகாரம் இருந்தாலே அது த்ரெட் ஆகிடும், அது டெமோக்ரஸிக்கு த்ரெட் ஆகிடும். இது டெமோக்ரஸின்றதே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி நான், அடுத்து நீனு அப்படின்னு ஒரு வாய்ப்பு. இல்லை நான் தான் பிரதமராக இருப்பேன் சாவர வரைக்கும் அப்படின்னும் போது ஒரு சிக்கலாகிடும். அவரோட ஏஜ் என்ன, இன்னைய ஜென்ரேஷனோட தேவை என்ன, மிகப்பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அவர் பேசலாம், டெலிப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டே இன்னைய டெக்னாலஜி பேசலாம், இன்றைக்கி ஏஐ பற்றி பேசலாம். ஆனால் அதோட தன்மை என்னன்றது உள்ளே அவருக்கு தெரியாது, கருப்பொருள் என்னன்றது தெரியாது. சும்மா அவர் அந்த டெலிப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்களோ, யார் எங்கள் ஏஜ் குரூப் தான் தரானுங்க, டைப் பண்ணி அனுப்புகிறானுங்க அந்த டெலிப்ராம்ப்டரை பார்த்து ஒரு மாதிரி படிச்சுட்டு இருக்காரு. அது எப்படின்னா சைகையோடு பேசுவார், அப்படியே ராகத்தோடு பேசுவார், அப்படியே ஊன்னு. அதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டு. அது பேசுகிறவன் வந்து செய்யவே மாட்டான். அனுபவத்தில் சொல்கிறேன், அவன் பேசுவாங்களே தவிர ஒன்றுமே நடக்காது. பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டே அவருக்கு வந்து நம்ம கட்சி ஜெயிச்சிருச்சுன்றது தான் தெரியுமே தவிர மற்றபடி உள்ளே இருக்க டீப்பாலாம் அவருக்கு தெரியாது. ஓகேவா, அவருக்கு தேவை அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டையுமே. இது அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். தமிழ்நாட்டுக்கு வந்து பிளான் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஈரோடு எலெக்ஷன் நடந்தது பார்த்தீங்களா, பை எலெக்ஷன். இப்போ டிஎம்கே வின் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போட்டிக்கிட்டாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியோட கருப்பொருள் என்னன்னு பாருங்கள். அந்த கருப்பொருளை வந்து யார் கொடுத்துருப்பான்னு பாருங்கள். அதை டெஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அந்த சோதனை எலி மாதிரி அந்த கருப்பொருளை வந்து ஈரோடு தொகுதியில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், அது 2026 ஒர்க் ஆகுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபெயில் ஆகிடுச்சு. ஆனால் ஓரளவு ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அது ஃபெயில் தான். அது வந்து அது ஃபெயில் ஆகிடுச்சுன்றதை பிஜேபி உணர்ந்துருச்சு. அது நேற்று நீங்கள் அண்ணாமலை அறிக்கையை பார்த்தா தெரியும். அது நீங்களே பாருங்கள். அந்த கருப்பொருள் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ அதை வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு கருப்பொருளுக்கு மாறிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று, எல்லா எஸ்சி தொகுதியிலையும் பிஜேபி வந்து வின் பண்ணியிருக்கு. அதை கவனிச்சிங்களா? எல்லா எலெக்ஷன்லேயுமே மற்ற ஸ்டேட்டில், இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட்லலாம் கவனிங்க.
அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்சிகளுக்கு வாய்ப்பே தர்றது கிடையாது. நீங்கள் மாவட்ட செயலாளர் ஆகட்டும், அமைச்சர் பதவி ஆகட்டும் தர்றதே கிடையாது. எது தருவாங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை தருவாங்க, அதான் தருவாங்க அதிகபட்சமாக. ஏன்னா வேறு யாரையும் போட முடியாது. இந்த மாதிரி இங்கே இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. பிஜேபி இந்த கருப்பொருளை எடுத்துக்கிட்டு வரும், ஏற்கனவே உள்ளே வச்சுட்டாங்க. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு நிறைய கருப்பொருள் இருக்குது. எல்லாத்தையும் உள்ளே வைக்க அதெல்லாம் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இங்கே தமிழ்நாட்டை பற்றி. ஏன்னா அது ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. அதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் நான் பார்ப்பேன் இல்லையா. ஓகே, அடுத்தது பிஜேபி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஏஜ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. அவங்க முடிய போகுது, எல்லாமே முடிஞ்சிடும். அவங்களால மூவபிள் டிஃபிகல்ட்டிலேருந்து யோசிக்கிற தன்மையிலேருந்து பல விஷயங்களில் ஏஜ் ஃபேக்டரில் அங்கே டெல்லி காலியாக போகுது, அநேகமாக காலியாக போகுது. நிறைய சிஸ்டங்கள் மாற்றங்கள் நடந்திருக்க வேண்டியது கடந்த 25 ஆண்டுகளில். ஆனால் அதெல்லாம் தாமதமாக ஆகிக்கிட்டே இருக்குது. இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறிப்பாக கிடைக்காம போகிறதுக்கு காரணமே அந்த பழைய ஊழல் மெத்தட் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். எவ்வளவோ டெக்னாலஜி மற்ற நாடுகள்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல வசதி வாய்ப்பாக ஆகிட்டாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் பசங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வேறு நாடுகளுக்கு போக முடியாமல், இங்கேயும் தொழில் செய்ய முடியாமல் ஒரு மாதிரி ஒரு அடர்த்தியான ஒரு மனநிலையில் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீட்கணுன்னா அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், தொழில் செய்ய வாய்ப்புகளை உருவாக்கணும். இங்கே சொல்லலாம், தொழில் செய்ய தான் இவ்வளோ இது கொடுத்துட்டாங்களே, அது கொடுத்துட்டாங்களே, 1 கோடி லோன் தராங்களே. எத்தனை பேருக்கு 1 கோடி லோன் கொடுத்தாங்க பாருங்கள். எல்லாம் போலி கணக்காக தான் இருக்கும். 5 லட்சம் பேருக்கு லோன் கொடுத்தான்னுவானுங்க. அது எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு, குறிப்பிட்ட செக்டாருக்கு மட்டுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபுல் டீட்டெயில் எடுத்து ஒயிட் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் அலர்ட்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு அலர்ட்டாக இருந்துட்டால் இங்கே வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்க முடியும். இப்போ நான் இது ஜஸ்ட் ஒரு எலெக்ஷனுக்காக மட்டும் சொல்ல, அடுத்து ஒரு 100 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல்கள்லாம் தமிழ்நாட்டில் தேவையில்லை. தமிழ்நாடு தான் ஓரளவு அமைதியாக இருக்குது. ஓகேவா, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை இருக்குது. ஒரு சில தவறுகள் இருக்குது. கேஸ்ட் விஷயத்தில் இங்கே தவறுகள் இருக்குது. அது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது சரி பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன தான் அந்த மண் இந்த மண்ணுன்னு சொன்னால் கூட ஒரு மண்ணும் நடக்கலை. அதான் ரியாலிட்டி. அந்த விஷயத்தில் அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நம்மளை விட மோசமாக ஆந்திரா இருக்குது இந்த விஷயத்தில். அதோடைய அதாவது ஒரு தொடர்ச்சியாக தமிழ்நாடு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இருக்குது தமிழ்நாட்டில், அவ்வளோதான். அங்கே அன்ஃபில்டர்டாக இருக்குது ஆந்திராவில். தொழிலெலாம் இங்கே ஓரளவு நிறுவனங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறுவனங்களை அட்ராக்ட் பண்ணணும். நம்ம மண் சார்ந்து கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் ரொம்ப தேவையாக இருக்குது. ராஜஸ்தான்லேருந்து ஆடுகள் இங்கே வருது. அதுக்கு பதில் மக்களுக்கு ஆடு வளர்க்க அந்த பழைய திட்டம், ஆடு வளர்ப்பு திட்டத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க, இலவசமாக. அது மாதிரி கொடுக்கலாம். ஆடுகள் இங்கே ரொம்ப தேவை இருக்குது. இன்றைக்கி இங்கெல்லாம் 1000 ரூபாய் கிலோ, 1 கிலோ ஆட்டுக்கறி. சில ஊரில் 700 ரூபாய்க்கு கூட கிடைக்கலாம். ஓகேவா, அதுமாரி ஆட்டோடைய டிமாண்ட் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஆடே கிடையாது, சிட்டியில் ஆடே கிடையாது. எங்கள் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் தான் ஆடை வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா, அவங்களே சில பேர் ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வச்சுருக்காங்க. ஆடுகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஆடு வளர்ப்பை அதிகப்படுத்தணும். நம்ம கோழி பண்ணை இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆடு வளர்ப்பு அந்த பழைய அந்த ஒரு ஸ்கீம் இருந்தது பாருங்கள், ஜெயலலிதா கொண்டு வந்த ஸ்கீம், அந்த ஆடு வளர்ப்பு கிராமத்து வீட்டுக்கு ஒரு ஆடு தருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதை அவங்க விற்றுருவாங்க அப்படின்னு ஒரு இதாக சொல்லலாம், நம்ம லூஸ் ஸ்டாக்கில் சொல்லலாம். விற்றா போகிறாங்க. பட் ஆனால் அது ஏதோ ஒரு 1% ஒரு க்ரோத்து கொடுக்கும் அது அவங்களுக்கு. அது மறுபடியும் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டேக் கேர், பாய்.